எம்பிட்டு தடவை சொன்னாலும் இவங்க திருந்தவே மாட்டாங்க. இந்த பிளாஸ்டிக் பையெல்லாம் எரிக்கிற போயினாலதான் அம்பிட்டு பிரச்சனை வருது. சொன்னா யாருக்கு புரியுது? சுத்தம் பண்ணி ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இம்புட்டு கேரி பை அசால்ட்டு அவங்க வாட்டு தூக்கி போட்டுருக்கு. அப்புறம் நம்ம கிட்ட வந்து சாக்கடை அடைச்சிருக்கு, நாத்து அடிக்குது, கொசு கடிக்குன்னு சொல்றது. மழைக்காலத்துல இந்த பிளாஸ்டிக் பைய சுத்தம் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு இவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. இப்படி மனுஷங்க செய்யற தப்புக்கு செடி கொடியோட சேர்த்து இந்த பிளாஸ்டிக் பைய தின்னுபிட்டு பாவம் இந்த ஆடு மாடுகளும் செத்து போகுதுங்க. குப்பைய பிரிச்சு கொண்டு வாங்கன்னு எத்தனை தடவை சொல்றது? அப்படியே கொண்டு வந்து தரீங்களம்மா. அட எடுத்துட்டு போப்பா. மழை நேரத்துல இத வேற உட்கார்ந்து பிரிச்சிட்டு இருக்க முடியுமா? ஏம்மா, உங்க ஒரு வீட்டு குப்பைய பிரிக்கிறது கஷ்டம் சொன்னீங்கன்னா இந்த பேரூராட்சியில எத்தனை வீடு இருக்கு, அத்தனை வீட்டு குப்பையும் பிரிக்கிறது எவ்வளவு கஷ்டம். எங்க நிலைமையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்கம்மா. என்னம்மா இதுலயே வாங்கி சாப்பிடுறீங்க? ஆமா, அதுக்கு என்ன? இதுல எல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதாம்மா? சாப்பிட்டா என்னவா? சாதாரண பிளாஸ்டிக் பையன்னு நினைக்கிறீங்க. இதனால ஒரு பிரச்சனை வரும்போதுதான் உட்கார்ந்து யோசிப்பீங்க. எல்லாம் உங்க நன்மைக்கு தான் சொல்றோம். இந்தாங்கம்மா, அடுத்த தடவையாவது குப்பைய பிரிச்சு கொண்டு வாங்க. எங்க அம்மா 5 இட்லி 2 தோசை 2 செட் பூரி வாங்கிட்டு வர சொன்னாங்க. அப்பாக்கு டியூட்டிக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் கொடுங்க. டேய், நான் நேத்தே உன்கிட்ட என்னடா சொன்னேன்? துணி பையும் பாத்திரமும் கொண்டு வர சொன்னேன்ல, ஏன்டா கொண்டு வரல? அட போங்கண்ணே, எங்க அம்மா வெயிறாங்கண்ணே. எப்பவும் போல பிளாஸ்டிக் பையிலே கட்டி கொடுங்க. அப்படிலாம் கொடுக்க கூடாதுடா. பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணா நிறைய பிரச்சனை வரும். நம்ம ஊர் பேரூராட்சியில பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணாதீங்கன்னு ஆட்டோவில் டிவியில அனௌன்ஸ் பண்றாங்க. அதை பார்க்கவும் மாட்டேங்கிறீங்க, கேட்கவும் மாட்டேங்கிறீங்க. இங்க பாரு, போர்டுல கூட எழுதி போட்டிருக்கோம், அத கூட படிக்க மாட்டேங்கிறீங்க. என்னத்த சொல்ல? மறக்காம நாளைக்கு வரும்போது துணிப்பையும் பாத்திரமும் கொண்டு வரணும், சரியா? சரிண்ணே. போய் வாங்கிக்க. மாஸ்டர் 2 டீ. என்ன மாஸ்டர், யூசந்திர கப்ல இல்லையா? தம்பி, அந்த மாதிரி கிளாஸ்ல எல்லாம் குடிச்சாதான் வயிற்றுல பிரச்சனை வருதாமே. நீங்க இந்த பேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாம் பாக்குறது இல்ல? நம்ம ஊர் பேரூராட்சியில யூசந்திர கப்பு பிளாஸ்டிக் கவரு யூஸ் பண்ண கூடாது தடை பண்ணி ரொம்ப நாளாச்சு. இப்ப எல்லாம் கண்ணாடி கிளாஸ் தான். சந்தோஷம் குடி. நல்ல விஷயம் தானே, கண்ணாடி கிளாஸ்லயே குடிப்போம். டேய், உங்க அக்கா உடம்பு சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்கடா, சீக்கிரம் வண்டியில ஏறு. சரிண்ணே, சீக்கிரம் போங்கண்ணே. இவங்க கூட வந்தவங்க கூப்பிடுங்க. அம்மா, காயத்ரி கூட வந்தவங்க உள்ள வாங்க. உங்க பொண்ணுக்கு ஒண்ணும் இல்ல, சாதாரண மூச்சு திணறல் தாம்மா. இதுக்கு முன்னாடி இப்படி வந்திருக்கா? இல்ல டாக்டர் அம்மா, என் பிள்ளைக்கு இதுக்கு முன்ன இந்த மாதிரி வந்ததே இல்ல. ஐயா, உங்களுக்கு புகை பிடிக்கிற பழக்கம் இருக்கா? இல்லைங்கம்மா. ரெண்டு நாள் கழிச்சு வாங்க, திரும்பவும் செக் பண்ணி பாத்துக்கலாம். ஏமா, உங்க வீட்டு பக்கத்துல பிளாஸ்டிக் குப்பைய போட்டு எரிக்கிற இடம் ஏதாவது இருக்கா? காயத்ரி, குப்பைய கூட்டி வச்சிருக்கேன், அதுல தீய வச்சு விடு. இல்லம்மா, என் வீட்டுல சேர்ற குப்பை பிளாஸ்டிக் மட்டும்தான் என் மகளை விட்டு எரிக்க சொல்வேன். சார், உங்களுக்கு அதிகமா ஹோட்டல்ல சாப்பிடுற பழக்கம் இருக்கா? ஆமாங்க டாக்டர். அப்படி வாங்கும் போது சூடா இந்த குழம்பு இதெல்லாம் பிளாஸ்டிக் கவர்ல வாங்கிட்டு வருவீங்களா? காலையில வேலைக்கு போற அவசரத்துல பக்கத்துல இருக்கிற ஹோட்டல் வாங்கி சாப்பிடுவோமா? அதனால தாங்க இவ்ளோ பிரச்சனையும். நீங்க எரிச்ச குப்பை பிளாஸ்டிக் புகையினாலதான் சுவாச கோளாறு ஏற்பட்டு காயத்ரிக்கு மூச்சு திணறல் வந்திருக்கு. அதோட தொடர்ந்து பிளாஸ்டிக் பையில ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டதுனால உடம்புல இருக்கிற கல்லீரலையும் உணவு குழாயிலையும் பிரச்சனை வந்திருக்கு. இப்படியே தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கேன்சர், காச நோய், ஸ்கின் அலர்ஜி, அது மட்டும் இல்லாம ஆண் பெண்ணுக்கான மலட்டுத்தன்மை ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. எதிர்காலத்துல உங்க பிள்ளைகளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் குறைபாடோட பிறக்க வாய்ப்பு இருக்கு.
புரிஞ்சுக்கோங்க. சாதாரண பிளாஸ்டிக் பைன்னு நினைக்கிறீங்க, இதனால ஒரு பிரச்சனை வரும்போதுதான் உட்கார்ந்து யோசிப்பீங்க.